ஆண்டவருக்குள் பிரியமான இறை உறவுகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் கதையோடு திருமறை தியான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தியானிப்பதற்காக பிறர் காயம் ஆற்ற வேண்டும் என்ற தலையங்கத்தின் கீழ் நாம் தியானம் செய்வோம். ஒரு நாய் நொண்டி செல்வதை கால்நடை மருத்துவர் ஒருவர் பார்த்து அதை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று காயத்தில் மருந்து வைத்து கட்டி சில நாட்கள் வீட்டில் வைத்து சுகப்படுத்தி அனுப்பினார். பல மாதங்கள் கழித்து ஒரு நாள் இரவு 10 மணி அளவிலே அவருடைய வீட்டு கதவை யாரோ ஒருவர் தட்டுவதைப் போல கேட்டது. அந்த மருத்துவர் கதவை திறந்து பார்த்தால் யாருமே இல்லை. சற்று முன்னே வந்து மின் விளக்கை போட்டு பார்த்தால் 6 நாய்கள் தரையில் நின்று கொண்டிருந்தது. அதில் ஒன்று அவரிடமிருந்து சுகம் பெற்ற அந்த நாயும் வந்து நின்றது. அதோடு வந்த ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு இடத்தில் காயம் இருந்ததை அந்த மருத்துவர் பார்த்து, அந்த சுகம் பெற்ற நாய் தான் சுகம் பெற்றதைப் போல மற்ற நாய்களும் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அழைத்து வந்துள்ளது என்ற விபரத்தை அவர் புரிந்து கொண்டார். எல்லா நாய்களையும் அழைத்து கொண்டு வந்து மருந்து கட்டி சுகப்படுத்தி அவர் அனுப்பினார். பிரியமானவர்களே, லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இயேசு சொல்லி ஒரு உவமையை சொன்னார். ஒருவர் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றியராய் கிடக்கிறார். ஒரு ஆசாரியரும் ஒரு லேவியரும் அந்த வழியாக வந்து ஒதுங்கி போனார்கள். கையில் திராட்சரசமும் எண்ணெயும் வைத்திருந்த ஒரு சமாரியர் அவரை கண்டு காயம் கட்டினார். திராட்சரசம் கடவுளுடைய வார்த்தைக்கும் எண்ணெய் அபிஷேகத்திற்கும் ஒப்பிடப்படுகிறது. கடவுளுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையையும் அபிஷேகத்தையும் வைத்துக்கொண்டு அக்கம் பக்கம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை கண்டும் காணாதது போல் சென்றால் குற்றம் நம்மேல் சுமருமல்லவா? ஆம் பிரியமானவர்களே, இன்று ஜனங்கள் பிசாசின் கையில் சிக்கி குற்றியராய் நடைபிணம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கும் வார்த்தைக்கும் அபிஷேகத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டுமல்லவா? யார் எந்த பிரச்சனையை பகிர்ந்து கொண்டாலும் நம்முடைய வாழ்விலே அக்கறையோடு கேட்டு நம்பிக்கையூட்டும் வசனங்களை